தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அடுத்த பல்லாவரம் ஆலந்தூர் பகுதியில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், என்ன நடந்ததுங்க? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பல்லாவரம் பகுதியில் நேற்றைய தினம் அந்த மாநகராட்சி சார்பில் தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல அந்த பகுதியை சார்ந்தவர்கள் வழக்கம் போல அந்த குழாயில் அந்த தண்ணியை வீட்டுக்கு தேவையான தண்ணியை பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று அந்த பிடிச்சி வச்ச தண்ணியை திடீரென எல்லாம் குடிச்சிருக்காங்க. அப்போ திடீரென அந்த பிள்ளையார் கோயில் தெரு, அதே போன்று ஜிஎஸ்டி சாலையில் உள்ள நாகரத்தினம் தெரு, அதே போன்று மாரியம்மன் கோயில் தெரு, இது போன்ற பகுதியில் உள்ள மக்கள் திடீரென ஏராளமானவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதில் 23 நபர்கள் உடனடியாக குரம்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சையை சேர்த்துள்ளனர். அங்கு தற்போது ஒரு 15க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வந்த நிலையில சில பேர் பல்லாவரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அந்த தனியார் மருத்துவத்தில் ஒரு 5 நபர்கள் தற்போது சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த திருவேதி என்பவர் தான் தற்போது உடல்நிலை மோசமான நிலையில இறந்துள்ளார். அந்த தகவலையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த தற்போது தாமோ அன்பரசு அமைச்சர் நேரடியாக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அங்க பாதிக்கப்பட்ட இந்த நபர்களை நேரில் பார்வையிட்டு அவர்களும் குறைகளை கேட்டிருக்கும் போது அவர்கள் பல்வேறு தகவலை தெரிவித்துள்ளார். அந்த குடிநீர் வழங்கும் போது அது குடித்த காரணத்தால எங்களுக்கு வாந்தி மயக்கம் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட நிலையை நேரடியாக பார்வையிட்டார். அங்கு சென்று பார்க்கும்போது அந்த இடம் முழுவதும் சுகாதாரத்த முறையில காணப்பட்டது. அங்கிருந்த அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் முக்கியமான அதிகாரிகளிடம் இது ஒழுங்காக வச்சிருக்கணும், சுத்தமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அதிரடியாக அனைவருக்கும் கோவப்பட்டார். அங்கிருந்து நேரடியாக பல்லாவரத்தில் தற்போது ஒரு தனியார் மருத்துவ பார்க்கும்போது அங்க ஒரு 5 நபர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள. அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையிலும் அவர்கள் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவங்க தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது ஒரு 23 நபர்களில் ஒரு இறந்த சம்பவம் இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக ராஜீவ்காந்திக்கு சில நபர்கள் தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவங்க தகவல் வெளியாகியுள்ளது. எப்பவுமே தண்ணி குழாயில் தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழாயில். அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்களாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே இது வரைக்கும் எந்த விசுவாசம் பண்ணல. குடிநீரில் கழிவுநீர் கலந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி மக்கள் கொடுத்த பேட்டியை நாம் கேட்டோம். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி கந்தன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.